ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் இந்திரா பேசுகிறேன். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நம்மளோட மூளை நம்ம சொன்னதை தான் கேட்கும், நம்பும். அது உண்மையான அனுபவமாக இருந்தாலும் இல்லை கற்பனையான அனுபவமாக இருந்தாலும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம 3D படம்லாம் போய் பார்த்தோன்னா அது கிட்ட வர மாதிரி தெரியும், ஆனால் கிட்ட வருதுன்னு நினச்சி நம்ம பயப்படுவோம். அது எஃபெக்ட் இருக்குதுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. சரி, ஓகே. நம்ம வேறு ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடம், நீங்கள் எங்கேயாவது போயிருக்கீங்க, அதை பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க. அப்போ என்ன நீங்கள் பண்ணுவீங்கன்னா, உண்மையிலேயே அந்த இடத்துக்கு போன எக்ஸ்பீரியன்ஸையும் ஃபீலிங்கையும் அப்படியே கொண்டு வந்து சொல்கிறப்போ உங்கள் மூளை அந்த இடத்துல இருக்கிறதையே ஃபீல் பண்ணி உங்களுக்கு அந்த உணர்வவே தரும். அதையும் தாண்டி உங்களுக்கு இப்போ ஐஸ்கிரீம் பிடிக்குது, இல்லை வேறு ஏதோ ஒரு ஸ்வீட் பிடிக்குது, அதை நீங்கள் இப்போ சாப்பிட்டா எப்படி இருக்கும்னு நினச்சி பார்த்தீங்கன்னா உங்கள் வாயில் எச்சி ஊறும். ஸோ ஆக்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் உண்மையாக நடக்குதானா? இல்லை, அது கற்பனை தான். ஆனால் நீங்கள் சொன்னீங்கன்னா அது நம்புது, மூளை நம்புது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? மூளை உங்களை நம்புது அப்படின்னா உங்களுக்கு நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கணும், உங்களோட இலக்கெல்லாம் அடையணும்னா என்ன நீங்கள் பண்ணணும்? அதுக்கு தேவையான விஷயங்களை பற்றி மட்டும் ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளோடு நினைக்க அதை ஈர்க்க ஆரம்பிப்போம். ஆனால் அதை விட்டுட்டு நிறைய பேர் என்ன பண்ணுறதுன்னா, அவங்கெல்லாம் ஸ்டெப் எடுத்து வைக்கிறதே கிடையாது. இந்த வேலை எனக்கு தெரியாது, இந்த வேலையை அவன் பண்ணி தோற்று போயிட்டான், நான் ஏற்கனவே வேறு மாதிரி ட்ரை பண்ணேன், அப்போது என்னால் பண்ண முடியல, அவங்களே தோற்றுட்டாங்க, நான் எப்படி? இந்த மாதிரியெல்லாம் காரணம் சொல்லி, இல்லை அந்த பயத்தை மனசில் விதைச்சி மூளைக்கும் அந்த பயத்தை கொடுத்து அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வைக்காமல் உட்காந்துருப்பாங்க. வாய்ப்புகளை தவற விட்டுட்டோன்னு ஒரு குற்ற உணர்வோட அந்த வலியோடு உட்காந்துருப்பாங்க. அப்போது எப்படி அவங்க மூளையை ட்ரெயின் பண்ணி வச்சுருக்காங்கன்றது இது. இப்போ இதை விட்டுட்டு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, கொடுத்த உடனே ட்ரை பண்ணி பார்ப்போம், என்னால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுறேன், தெரியலையா கேட்டு பண்ணுறேன், அதுக்கு மேலே பார்த்துக்கலாம் அப்படின்னு விடுறாங்க இல்லையா? அதாவது இந்த அதுக்கு மேலே பரவாயில்லன்னு விடுறப்போ அது லெட் கோ, சரணாகதின்னு சொல்லுவாங்க. அதை உங்களோட பெஸ்ட்டை கொடுத்துட்டு பரவாயில்ல அப்படின்னு விடுறப்போ நிச்சயமாக உங்களுக்கு சக்ஸஸ் தான். ஒருவேளை அது ஃபெயிலியராக இருந்தாலும் உங்களோட அடுத்த விஷயம் சக்ஸஸ் ஆகிறதுக்கான இது ஸ்டெப்பிங் ஸ்டோனாக தான் இருக்கும், நிச்சயமாக ஒரு ஏணிப்படியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் இதில் எந்த சாய்ஸ் எடுக்க போகிறீங்க அப்படின்றது உங்கள் கையில் தான் இருக்குது. சாய்ஸ் இஸ் யுவர்ஸ்.